இந்த சயாட்டிக் நர்வு இது என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் இப்போ ஸ்ட்ரெச்சஸை சொல்லித்தர போகிறேன். என்னென்னா இது டிஸ்க்குனாலையா, கெனால் ஸ்டெனோசிஸ்னாலையா, பைரிஃபார்மிஸ்னாலையா, எதனாலன்னு பாருங்கள். பட் ஜென்ரலாக பைரிஃபார்மிஸ் டைட்னஸ் ரொம்ப காமனு. பட் இந்த இடத்துலேருந்து வலிக்குது சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி பைரிஃபார்மிஸாக இருக்கலாம். S2 S3 S4 இது இன்செக்ஷன் ஆர்ஜன் அதை கொடுங்க. ஸோ இங்கே ரெடிட் ஆகும். சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு சொல்லித்தாங்க ராஜா சார்னா, ஏதாவது ஒரு இடத்துல இப்படி காலத்துக்கு வச்சுருங்க, பாதத்தையும் மேலே தூக்கிட்டு குனிஞ்சு இப்படி தொடுங்க. ரொம்ப இழுக்குது சார், கால் ஃபுல்லாக வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா லைட்டாக முட்டி மடக்கி பாதத்தை மேலே தூக்கிட்டு குனிங்க. இல்லை ராஜா சார் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா முட்டி நீட்டை பாருங்கள், ஃபுல்லாக நீட்டுங்க. இல்லை ராஜா சார் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா பாதத்தை லூஸாக விட்டுட்டு வெறும்னே குனிங்க. இது பண்ண ஓரளவுக்கு முடிய நீங்கள் பாதத்தை மேலே தூக்கலாம். நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது சார் ரொம்ப இப்படி பண்ணால் வலிக்காது. முட்டி நீட்டும் போது வலிக்குதுன்னா நிறுத்திட்டு குனிங்க. 1 2 இது மாதிரி. இது எனக்கு ஈஸியாக குனிகிறேன் சார்னு சொன்னால் முட்டி நீட்டை பாருங்கள். முட்டி குனிகிறேன் ஈஸியாக, முட்டி நீட்ட முடியலன்னு சொன்னால் அதையே மடக்கி நீட்டுங்க. 1 2 3 சார் முட்டி நீட்டுறேன் குனியவும் செய்கிறேன்னு சொன்னால் பாதத்தை 1 2 இது நல்லா இழுக்கிறத ஃப்ரீ பண்ணி விடும். நியூரோ மொபிலைசேஷன் டெக்னிக் வீட்லேயே நீங்கள் பண்ணுறதான சின்ன டெக்னிக்னா நல்லா கிளைடிங் ஆகும், இன்டர்ஃபேஸ் கிளியர் ஆகி விட்டுரும். ஸோ சூப்பர் டெக்னிக். ஸ்டாண்டிங்கில் ராஜா சார் ரெண்டாவது எக்ஸசைஸ், காலத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. எந்த கால் வலியோ அந்த கால் முன்னாடி வச்சுட்டு ஜஸ்ட் முன்னாடி குனிஞ்சி முடிஞ்சால் கீழே போய் தொடுங்க, முட்டி மடக்காமல். இது 8 என்றது ஹோல்டு, 5லேருந்து 10 வாட்டி. ஆனால் முக்கியமான விஷயம் முட்டி மடக்காதீங்க. முட்டி மடக்கிற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரெச் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி நீட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸ்ட்ரெச் பண்ண இப்போ முட்டி மடக்கி தான் போகுது, முட்டி நீட்டி குனிய முடியலன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மடக்கி குனிங்க. ஸ்லோவாக எங்கே பெஞ்ச் கூட பிடிச்சிட்டு, இல்லை ஸ்லோவாக 1 காலை பிடிச்சிட்டே கூட பண்ணலாம். 2 முன்னாடி போயிட்டு பண்ணுங்கள். அப்புறம் ராஜா சார் உட்காந்துட்டு சொல்லித்தாங்கன்னா, இப்படி சேரில் உட்காந்துருங்க. இந்த சேர் ரோலிங் சேர் வேண்டாம், ஹார்ட் சேர் இருந்ததுன்னா அது கொடுத்துருங்க. இப்படி சேரில் உட்காடுறேன் சார்ன்னு சொன்னீங்கன்னா, சேரில் உட்காந்துட்டு பண்ணுறதுக்கு என்னோடய வலது காலில் பெயின்னா வலது காலையே தூக்கி இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரெச்சு, இல்லைனா இந்த ஸ்ட்ரெச்சு, இந்த பைரிஃபார்ம் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சு சேரில் உட்காந்துட்டே காலத்தை கால் மேலே போட்டு ஸ்ட்ரெச்சு. இந்த பொசிஷன்லேயே சும்மா ஏதாவது பெஞ்ச் இருந்ததுன்னா தூக்கி அந்த இது ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இந்த லெவலுக்கு, உங்களோட கால் லென்த்துக்கு என்ன இந்த இடுப்பு சீட்டை என்ன லென்த்தோ அதில் மட்டும் உட்காந்துட்டு 1 2 3 இது இடுப்புலேருந்து ஸ்ட்ரெச் பண்ணும். ஒரு வேளை டிஸ்க் பெத்தாலஜியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணும்போது சம்டைம் ஜாஸ்தியாகலாம். ஸோ அதனால் ஸ்லோவாக பண்ணுங்கள். வலி இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள். பட் ஸ்ட்ரெச்சு இப்போ இன்னும் ஃபீல் ஆச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சார்னா நீங்கள் பாதத்தை மேலே தூக்கி பண்ணலாம். சார் முட்டி மடக்கவே கஷ்டமாக இருக்குன்னா மடக்கி வச்சு கொஞ்சம் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக நீங்கள் போகலாம். ஓகேவா? இது வந்து உட்காந்துட்டு பண்ணுறது. சார் படுத்துட்டு பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா 2 இருக்குது. தரையில் உட்காந்து பண்ணுறதா இருந்தால் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணலாம்.